Hi friends, welcome to Sue Smart Workshop. Princess cut blouse பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அண்ட் தென் மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு டிவைடட் பை 4 பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அப்பெக்ஸ் பாயிண்ட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன்ன்றதுனால உங்களுக்கு பேக் ஓப்பனுன்னா இது எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச்சு விடாமல் அப்படியே நீங்கள் டைரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிட் செஸ்ட் அண்ட் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டு வச்சு நீங்கள் டாட் மார்க் பண்ணணும். ஸோ நான் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் டாட்டு. அந்த 2 இன்ச்சஸ் ப்ளஸ் நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது டிவைட் பண்ணி 4 அதுவும் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணி இந்த 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் எனக்கு 3.5 இன்ச் இருக்குது. ஸோ அதில் நான் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் டிவைட் பண்ணி இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மார்க்லேருந்து நம்ம கர்வ் ஷேப் கொடுக்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுக்கணும். ஸோ நம்ம ஸ்டிச்சிங் போடும்போதும் இதே மாதிரி கர்வ் ஷேப்பில் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா பஸ்டோட ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி வரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மார்க் போட்டிங்கன்னா சரியாக வராது. இந்த மாதிரி கர்வ் ஷேப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் சேம் பாயிண்டில் இப்படி ஒரு ஷேப் கொடுத்துடுங்க. நீங்கள் சாரிக்கு பிரின்சஸ் கட் தைக்கிற மாதிரி இருந்தால் பாட்டமில் வந்து பெல்ட் ஸ்டிச் பண்ணுங்க. அப்போ தான் ஃபிட்டிங் ரொம்ப நல்லா வரும். லேங்காக்கு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே சைடில் வந்து ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு அப்டேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இப்போ நான் ஷேப் கட் பண்ணுறேன். இங்கே கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ம் ஹோல் ஷேப் ஒரு வாட்டி மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரும் ஷேப்பு. நான் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இப்படி ஸ்டிச்சிங் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கும் கிடைக்கும். ஸோ எப்போவுமே அப்பர் செஸ்ட் அண்ட் த மிட் செஸ்ட் வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க. வெறும் மிட் செஸ்ட் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆர்ம் ஹோல் சைடில் ஃபுல்லாக லூஸாக வரும். ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து க்ராஸாக 4 இன்ச் கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்கில் லூஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க.